அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் +2 படித்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்குமே போர்டு எக்ஸாம்களுடைய டைம் டேபிள்லாம் வந்தாச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் முதல் வீடியோவாக கெரியர் கைடன்ஸ் 2025. சார், கெரியர் கைடன்ஸ்னால் ஆல்மோஸ்ட் ஆல் போக போக வரப்போகிற காலகட்டத்தில் ஒவ்வொரு டாபிக் பற்றி பேசும்போதுமே இந்த என்டையர் ஃபுல் கெரியர் கைடன்ஸ் பற்றியுமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் +2ல் இருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனலை கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய ரெக்வஸ்ட்டு. ஏன்னா இதில் இருக்கிற ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அடுத்தடுத்த லெவலில் ஒரு கோர்ஸையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தேடி கண்டுபிடிப்பதற்காக இந்த சேனல் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? மெயினாக என்னை பற்றி சொல்லணும்னா, எனக்கு அனுபவம் ஒரு 15 வருஷம் இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், ஃபீல்ட் ஆஃப் கான்டாக்ட், connectivity, a lot of exposure, visited the lot of private universities, government colleges, எல்லாமே போய் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற சினாரியோ ஒரு +2 மாணவர்களை நிறைய மாணவர்கள் நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். அதில் +2 முடித்தப்போ பெருசாக சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை நான் பெருசாக பார்க்கலனாலும் நான் நிறைய பார்த்த மாணவர்களை, நேரில் சந்தித்த மாணவர்களை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பையோ இல்லை நல்ல படிப்பையோ ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருப்பதையும் நான் நல்லா பார்க்க முடியுது. அதற்கான சக்ஸஸ். சரிங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ண தான் உங்களுக்கு தெரிய வரும். பட் சேனலுடைய ரீச் அவுட் அதிகமாக இருக்கணுன்ற ஒரு பெரிய நோக்கம், நிறைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் ஆசை. ரைட். இந்த நாள், இந்த தேதி என்ன? 12 ரஜினி பிறந்த நாள். ரைட். 12/12/2024, கார்த்திகை 27. ஏன்னா முதல் வீடியோ கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடாதுன்றதுனால இன்றைக்கே அந்த முதல் வீடியோவை 2025க்கான +2 மாணவர்களுக்கான கரியர் கைடன்ஸ் டாப்பிக்கை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் இதை இமீடியட்டாக பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ இது பண்ணுங்கள். இது ஃபுல்லி 2025 ஸ்டூடெண்ட்ஸ். எய்தர் சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணாமல் இல்லை ஒரு கோச்சிங் பர்பஸ்க்காக வெயிட் பண்ணுறது, பல்வேறு காரணங்களுக்காக இருக்கலாம். பட் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நாட் ஃபார் த ஆடியன்ஸ் சுட் பி. இப்போ கரண்டாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. சத்தியமாக அவரை பார்க்கவே விடாதீங்க. இப்போ கரண்டாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டோடைய பேரண்ட், கரண்டாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டோடைய பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், எய்தர் பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட். ஏன்னா அவர் தங்கச்சிக்கோ தம்பிக்கோ என்ன சொல்லணுன்றது அவருக்கு தெரியும். அவரோட அனுபவத்தில் அவர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பழகினவங்க, பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸ் கம்யூனிட்டியார் மஸ்ட் பி அலாங் வித் மீ. அவங்க நில்லுங்க, என்கிட்ட நில்லுங்க. நான் சொல்கிறேன் அந்த ஆப்ஷன்ஸை. அவ்வளோ கொட்டி கிடக்கு. ஏன்னா நான் இடையில கூட ஒரு ஸ்கூலுக்கு போனேன். அந்த மாணவர்களோட ஏக்கமாக நான் பார்க்கும்போது அவங்க உண்மையாலுமே படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருந்தாங்க. ஈவன் சில மாணவர்களுடைய அந்த கண்ணில் நான் எம்பிபிஎஸ் தான் சார் படிக்க போகிறான். நான் கொஞ்சம் மாணவர்களை பார்க்கல, 1400 மாணவர்களை மீட் பண்ணேன் வெறும் 2 days டைமில். 1 to 1 இல்லை குரூப்பாக உட்கார வச்சு ஒருத்தி பேசினேன். அவங்களோட தேவைகள்லாம் இப்போ டாக்டர்னு கேட்டடா இப்போ ஸ்டூடெண்ட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரைட்டு, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ நான் படிச்சு தான் சார் சேருவேன், நான் அது மட்டும் தான் சார் படிக்கணும் அப்பையிலேருந்து உருவாக்கியிருக்கிறோம். உருவாக்குனது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஒரு பையனுக்கு, ஒரு குழந்தைக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த படிப்பு சம்பந்தமான நாலேஜும், ஸ்கில்லும், எக்ஸ்பெக்டேஷனும், இன்ட்ரெஸ்ட்டும், இன்வால்மெண்ட்டும் இருக்கிற பட்சத்தில் அவர் அதை தான் கொண்டு போகணும். ஆனால் பேரண்ட்ஸ் ஆர் நாட் இன்ஃப்ளூயன்சிங். நீங்கள் என்னுடைய பெருமைக்காகவும், என்னுடைய வீட்டோடைய சொசைட்டி கான்டாக்டுக்காகவும், என்னுடைய நேமுக்காகவும், என்னுடைய ஃபேமிலியோடைய ஹை பொசிஷனுக்கு என் குழந்தைய நான் டாக்டர் கொண்டு போனதை எல்லாரும் அப்படி பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஆப்ஷனை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு கைட் பண்ண பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்டும் இஸ் கரியர் கவுன்சிலர். இந்த கரியரை அவங்களால சொல்லிக் கொடுக்க முடியும். அவங்களே இப்போ எனக்கு ஒரு லெவலில் தெரியும்னா எனக்கு தெரியாத சில டாபிக் இருக்கும். எங்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கோங்க. அதை உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? அடுத்த லெவலில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் எத்தனையோ கிராமங்களில் ஒரு ஃபோன் ஃபெசிலிட்டி இல்லாத மாணவர்கள் கூட இருப்பாங்க. அவங்களுக்கும் கொண்டு போங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? என்ன நீட் இருந்தாலும் நான் வாட்ஸ்அப் உங்களுக்கு குரூப்ஸ்லாம் கூட நான் கொடுக்க சொல்கிறேன். ஒவ்வொரு இது அது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வரும். அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டா டெய்லி ரெகுலராக அப்டேட் வர ஆரம்பிக்கும். ரைட். யூ கேன் கோ ஃபார் ஒன்லி ஒரு 5 டாபிக்ஸ். நான் இந்த சேனலில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறேன். நம்பர் 1, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ என்னென்ன கைண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? கவர்மெண்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம். சரிங்களா? ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதோடைய அப்டேட், டேட்ஸ், ரிமைண்டர், ஆல் கைண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் நீங்கள் அப்பியர் ஆகணும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில், இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 80+ கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறதா
எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். உண்மையாலுமே இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 10+ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அல் பி க்ளோஸ்டு. டேட்ஸே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஈவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் +2 அகாடமிக் மார்க்கை வச்சு கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றிலாம் நம்ம சேனலில் கவர் பண்ண போகிறோம். அதே போல் என்னென்ன கோர்ஸ் இருக்குது சார்? அவ்வளோ கோர்ஸ் கொட்டி கிடக்கு. சரிங்களா? எல்லா கோர்ஸுமே கொட்டி கிடக்கு. பட் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணும்போது நான் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத டெசிஷன் எடுக்கிறதுக்கு நான் ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் கொடுப்பேனே தவிர பேரண்ட் டெசிஷன் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். ஈவன் நானே ஒரு பேரண்ட் ஸ்டூடெண்ட்டை பேசணும்னு நினைச்சேன்னா பேரண்ட்ஸை பக்கத்தே விட மாட்டேன். ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவனோட இன்ட்ரெஸ்ட்டு, இன்வால்வ்மெண்ட், எதில் பேஷனேட்டாக இருக்கிறார், எல்லா கோர்ஸுமே அவரை பேசினாதான் அவரோட இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். பேரண்ட்ஸு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்றதான் என்னுடைய பாயிண்ட்டு. பட் அவருக்கு வந்து நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க தன்னுடைய குழந்தைகிட்ட கன்வீனியன்ஸ் பண்ண வைக்கலாம். தம்பி இங்கே பாருங்கள், இந்த கோர்ஸ் படித்தால் இந்த வருஷத்தில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அங்கிள் இருக்கிறாங்க, இல்லை உன்னுடைய பிரதர் இருக்கிறாங்க, சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க கொண்டு போயிடுவாங்க. இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து இந்த சிலபஸில் நமக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லி அது கன்வீனியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபோர்ஸ் பண்ணால் அது எக்ஸ்பிளைண்ட் ஆகாது. ஏன் இன்னமும் எம்பிபிஎஸ்ல உங்களுக்கு ஒரு நெகட்டிவான இது யாருக்குமே தெரியாது. எத்தனையோ மாணவர்கள் கவர்மெண்ட்டுக்கு இந்த சூசைட் பண்ணிக்கிற கேள்விக்குறிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் ரிட்டன் லெட்டர் எழுதுறாங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, வந்து நாங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், எனக்கு ரொம்ப டைலமா சுச்சுவேஷனாக இருக்குது, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என் ஃபேமிலிக்காக, என்னுடைய சொந்தக்காரங்களுக்காக நீ படிக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல நான் தவறாக பார்க்குறேன். ஓப்பனாக சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் தயக்கமே கிடையாது. நான் வந்து எம்பிபிஎஸ் மட்டும் தான் படிக்கணும், எங்கிட்ட மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறத விட எங்கே படித்தாலும் ஓகே. பட் ரைட் கோர்ஸ், ரைட் பிளேஸ், ரைட் சாய்ஸ். சரியான நபருக்கு சரியான படிப்பும் சரியான நாலேஜும் போய் சேர்த்து. சரிங்களா? ரைட். அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ரெவல்யூஷன் இன் 2029. இப்போ நீங்கள் 2024 ஜாயின் பண்ணுறீங்க, 2025 ஜாயின் பண்ணுறீங்க, 4 வருடம் கழித்து. சரிங்களா? 4 years 2029 வாட் வில் பி ஹேப்பன் டுடே? 2029ஆம் ஆண்டு, சரிங்களா, ஏப்ரல் மாதம் நீங்கள் டிகிரி முடிக்கும் போது இங்கே இருக்கிற கம்பெனி, டெக்னாலஜி, ஐடியாஸ், ரெவல்யூஷன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ற இமேஜினேஷனும் டெக்னாலஜி இன்வால்வ்மெண்ட்டும் டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டெசிக்னேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெசிக்னேஷன் ஆர் கோர்ஸ் அவுட்கம், அப்புறம் நாலேஜ் அவுட்கம், 2 விதம் பிரிச்சுக்கலாம். கோர்ஸ் அவுட்கம், நாலேஜ் இன்கம் ரெண்டும் கொஞ்சம் இன்டர்லிங்க் தான். கோர்ஸ் அவுட்கம் அப்படின்னா அந்த படிப்பை ஒரு 28-38 சப்ஜெக்டை நீங்கள் படிப்பதனால படிப்பு உங்களுக்கு ஒரு நாலேஜை கொடுத்துருக்கு, நீ இதெல்லாம் படிச்சிருக்கிற அப்படின்னு. இது வந்து கோர்ஸ் அவுட்கம். அதனால உனக்கு ஒரு நாலேஜ் ஜென்ரேட் ஆயிருக்கும், மெச்சூரிட்டி கிரியேட் ஆயிருக்கும், அதை லேர்ன் பண்ணியிருக்கீங்க, அது அவுட்கம். அப்போ நான் ஒரு பிஎஸ்சி நர்சிங் படித்தாலும், பிஎஸ்சி ஃபார்மசி படித்தாலும் எதை சம்மந்தமான உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும்? எக்ஸாம்பிள் ஃபார்மசி எடுத்துக்கோங்களேன். ஃபார்மசி என்னமா நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும்? ஃபார்மசி சம்மந்தமான ஒரு மாத்திரை மருந்துகள் சம்மந்தமான அந்த நாலேஜை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அவுட்கம் என்னவா இருக்கும்? உங்களுடைய கம்ப்ளீட் நாலேஜு, மாத்திரை மருந்துகளை ஒரு உள்ளதாக பிரச்சனை இருக்கவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ண முடியும். இதுதான், ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற மருந்தை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து ஒரு பேஷண்ட் கொடுக்கும். இதுதான் நேச்சர் ஆஃப் ஜாப். அப்போது அந்த இடத்துல நீங்கள் கோர்ஸ் என்ன கொடுக்க போகுது, எனக்கு என்ன டெசிக்னேஷன் வேலை கிடைக்க போகுது, அது இல்லாமல் அதுக்கப்புறம் அன்னைக்கு எனக்கு என்ன மாதிரியான இந்த சொசைட்டி என்னை பார்க்கும். என்னை ஒரு ஃபார்மிஸ்டாக பார்க்கும், இல்லை ஒரு நர்ஸாக பார்க்கும், இல்லை ஒரு இன்ஜினியராக பார்க்கும், ஒரு டாக்டராக பார்க்கும், வாட் எவர் இந்த சொசைட்டி வி நீட் டு லுக்கிங் ஃபார் யூ. உன்னை பார்ப்பது என்ன மாதிரி பார்க்கிறது? சரிங்களா? அவங்களுக்காக இல்லை, நீங்கள் இந்த டெசிக்னேஷன் எடுத்தால் இந்த சொசைட்டி ஒன்று வந்து எப்படி பார்க்கும் அப்படின்ற ரியாலிட்டி. அவங்க சொசைட்டின்றது மட்டும் இம்பார்ட் கிடையாது, அது ஒரு பார்ட் ஆஃப் த வியூ. அதுக்கப்புறம் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். சார் எனக்கு இந்த ஃபார்மசி படிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நான் அது ரொம்ப விரும்பி ரொம்ப லவ் பண்ணி அந்த பேஷண்ட்டை எடுத்திருக்கிறேன், அது ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணிக்கிறேன், அதுதான். ஸோ எகெயின்ஸ்ட் உங்களுடைய டிசைரபிளுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறமேல் வந்து உங்களுடைய அவுட்கம்ன்றது ஒரு வேலைக்கு போகிறதும் சம்பாதிக்கிறதும், அந்த மாதிரிலாம் சில விஷயத்தை யோசித்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃபோட கையில் வச்சுக்கிட்டு தான் ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது இந்த பாயிண்டில் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஒவ்வொரு கோர்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். எம்பிபிஎஸ் எடுக்கிறீங்களா, பிடிஎஸ் எடுக்கிறீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி, யோகி சயின்ஸு, எவ்வளோ ஃபார்ம் டி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசிலாம் எவ்வளோ பெரிய கோர்ஸ் நம்ம பழைய வீடியோவில் கொடுத்துருக்குறோம். டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அவ்வளோ கோர்ஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். நம்மளுடைய டார்கெட் கவர்மெண்ட் காலேஜஸ் பெருசாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி
ட்ரை பண்ண பார்க்குறோம். பேரலலி யூ கேன் அவைல் த ஸ்காலர்ஷிப். இன்னமும் கிராமப்புற மாணவர்கள் எத்தனையோ மாணவர்கள், அதுவும் நான் வந்து ஒரு என்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போது முதல் பட்டதாரின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பல்லாயிரம் கணக்கான என்ஜினியர்கள் உருவானாங்க. சரிங்களா? நானும் அந்த மாதிரி தான் உருவானேன். ஸோ முதல் பட்டதாரின்ற ஒரு இதை வந்து பயன்படுத்தி எவ்வளோ மாணவர்கள், இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அவ்வளோ மாணவர்கள் எனக்கு 25,000 கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, இல்லை உனக்கு வந்து இந்த கோர்ஸ் கொடுக்குது, அதனால் நீ போய் படி அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வந்து படித்து இன்றைக்கி ஒரு இடத்த பிடிச்சி ஒரு வேலையை வாங்கி சம்பாரித்து ஒரு குடும்பத்தை இந்த சொசைட்டியில் ஒரு ஒரு நல்ல நேம் வாங்குறதுக்கு இந்த மாதிரிலாம் பயன்படுத்துது. ஸோ அந்த மாதிரி இன்னமும் தெரியாத மாணவர்கள் இருக்கிறாங்க. நான் முதல் பட்டதாரின்னு எனக்கே தெரியாதுங்க அப்படின்னு இருக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. பையன் அவனுக்கு முதல் பட்டதாரின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு ஸ்காலர்ஷிப்பு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக என்னென்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு அதை கவர் பண்ண போகிறோம். அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை நீட்டு, கிளாட்டு, கியூட் எக்ஸாம், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய கவுன்சிலிங் எல்லாமே. ஸோ நான் உங்களுக்கு கீப் இட் ஒரு மைண்ட். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒன்று தான், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடி. இப்போதைக்கு நீங்கள் பெருசாக குழப்பிக்க வேண்டாம். நான் ஒரு வீடியோ போடுறேன், இல்லை என்ன மாதிரி பல பேர் வீடியோ போடுறாங்க. வீடியோ பார்க்கறதில் நீங்கள் பார்க்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான். பேரண்ட்ஸ் பார்க்கட்டும், சிப்ளிங்ஸ் பார்க்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கட்டும், யாரோட பார்க்கட்டும், நீங்கள் பார்க்காதீங்க. சரிங்களா? நீங்கள் எப்போ தேவைப்படுமோ அன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ரிமைனிங் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 81 டேஸ் டைம் இருக்குது. சரிங்களா? இந்த 81 டேஸ்ன்றது நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1944 ஹவர்ஸ் கரெக்ட். கிட்டத்தட்ட நம்ம அதை தூங்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 50% போயிடுச்சுன்னா நம்ம கையில் இருக்கிற ஹவர்ஸ் வந்து ஒரு 600 to 700 to 800 ஹவர்ஸ் தான். ஸோ படிப்பதற்கான காலநிலைகள், எக்ஸாம் டேட் எல்லாமே கைக்கு வந்துடுச்சு. எதையும் அங்கே பயமுறுத்தணும் நோக்கமும் கிடையாது. அந்த எவாலுவேஷனில் நீங்கள் உங்கள் சக்ஸஸை காட்டுங்க. வீட்டில் 220 மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் இங்கே அகாடமிக்லேயும் இதை காட்டுங்க. இது ஏன் காட்டணும்னு சொல்கிறேன், நிறைய அரசு கல்லூரிகளும் ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், இது எனி அலைடு ஹெல்த் எல்லா கோர்ஸுக்குமே +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ +2 மதிப்பெண் அடிப்படையில் வெறும் கவர்மெண்ட் காலேஜில் வெறும் 5,000 ரூபா ஃபீஸில் ஒரு பிஎஸ்சி ஃபார் அலைடு ஹெல்த் கோர்ஸ் படிக்கணும், இல்லை ஃபார்மசி படிக்கணும், நர்சிங் படிக்கணும்னா என்ன ஆகும்? வெறும் 5,000 தான் ஃபீஸ், வேறு எந்த ஃபீஸும் கிடையாது. நீங்கள் வெளியில் தங்கிட்டா கூட இதுதான் செலவு, இவ்வளோ தான் படிப்பதற்கான செலவு. சரிங்களா? அதுக்கு தேவையான மார்க் 195 கட் ஆஃப். சார் 195 நல்லா எடுக்குமா? ஃபஸ்ட் நீங்கள் உங்களை நம்புங்க, நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க. இங்கே இருக்கிற இயற்கை சீற்றம், கவர்மெண்டோட டிசிஷன், லீவ் விடுவாங்களான்னு பார்க்குறது, இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் படிப்பதை வீட்டில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, லீவ் விட்டாங்கன்னா அழகாக உட்காந்து நல்லா படிங்க. சரிங்களா? நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, புரிஞ்சுக்கிட்டு படிங்க, நல்லா ஆன்சர் பண்ணுங்கள், நல்ல மார்க் எடுங்க. சரிங்களா? நான் எப்போதும் உங்களுடைய ட்ராவல் பண்ணுவேன். என்னை மீட் பண்ணால் எப்போ வேணாலும் வந்து என்னை மீட் பண்ணலாம், கூப்பிடுங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த வீடியோ கவர் பண்ண போகிறோம். நல்லது ஒரு நாளில் நல்ல ஒரு விஷயத்தை பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆர்வம். அதில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2025ன்றது நம்மளுடைய வருஷம். நாம் அனைத்து சக்ஸஸுமே 2025 அச்சீவ் பண்ணியே ஆகணும். ஸோ பி ஃபார்வர்ட். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.